சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு வந்து எந்திரிச்சாச்சு. இன்றைக்கி வந்து என்ன சாப்பாடு கொடுத்து விட்றேன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்க்கு வந்து சொரக்காய் கூட்டும் சப்பாத்தியும் வந்து பண்ணியிருக்கேன். மதியானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை குருமா கேட்டிருந்தாங்க. முட்டை குருமாவும் சாதமும் வந்து செஞ்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து கேரியரில் வந்து கட்டி கொடுத்துர்லாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து இதை தான் செஞ்சுருக்கேன். நான் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து கேட்டு தான் நான் செய்வேன். நம்மளாக வந்து ஒரு டிஷ் பண்ணி கொடுப்போன்னு சொல்லிட்டுலாம் பண்ணி கொடுக்க மாட்டேன். நான் வந்து ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட வந்து முன்னா நாள் நைட்டே வந்து நான் கேட்டுருவேன். மார்னிங் என்ன பண்ணட்டும், லஞ்சுக்கு என்ன பண்ணட்டும்னு சொல்லி கேட்டுருவேன். ஸோ அவங்க சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செஞ்சு கொடுப்பேன். என்னடா அடிக்கடி சப்பாத்தி வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. இங்கே அதிகமாக வந்து சப்பாத்தி தான் கேட்பாங்க. ஸோ சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க. அதனால வந்து நான் சப்பாத்தி தான் அதிகமாக மோஸ்ட்லி போடுவேன். அப்புறம் எப்பயும் போல் இந்த மேடம் பாருங்கள், மேடமுக்கு மட்டும் தூக்கமே வராது போல். எந்திரிச்சிரும், அப்படியே மோப்பம் பிடிச்சிட்டே இருக்கும் இந்த மேடம். எல்லாம் எந்திரிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு. நம்ம இந்த தேங்காய்லாம் அரைக்கிறோம் இல்லையா, அந்த சவுண்டில் வந்து மேடம் வந்து எந்திரிச்சிருவாங்க. நம்ம விசில் வச்சோன்னா அந்த அம்மாவுக்கு விசில்னால் ரொம்ப பயம். அதனால் அந்த அம்மா எந்திரிச்சிருவாங்க. இந்த பொம்பளை எந்திரிச்சிரும். இப்போ வந்து கீழ்த்தட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எப்பயுமே வந்து சாப்பாடு தான் வைப்பேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால கொஞ்சம் சாப்பாடு வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவும் வச்சுக்கலாம். நான் வந்து எக்ஸ்ட்ரா தான் வந்து சாப்பாடு வந்து கொடுத்து விடுவேன். அவங்க வந்து போதுண்டுவாங்க, ஆனால் நான் எக்ஸ்ட்ரா தான் கொடுத்து விடுவேன். திடீர்னு ஒரு நேரம் வந்து பசி வந்து எப்படி இருக்கும்ன்ட்டு வந்து சொல்ல முடியாது இல்லையா. நம்ம இப்போ சாப்பாட்டுக்கு வந்து மேலே இருக்க தட்டில் வந்து நான் வந்து குழம்பு ஊற்ற போகிறேன். நம்ம சாப்பாடு மேலே வச்சு குழம்பு வந்து இப்படி ஊற்றுறனால இதை வந்து அதிகமாக வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க. சாப்பிடும்போது மட்டும் கரெக்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம குழம்பு வந்து மேலே ஊற்றி சில பேர் வந்து வச்சு விடுவாங்க. அப்படி நம்ம வச்சு விட்டோன்னு வச்சுக்கோங்க, இதையும் வந்து தூக்கி எடுத்துகிட்ருக்கையிலே வந்து பாதி குழம்பு வந்து கொட்டிடலாம். அந்த மாதிரிலாம் ஆகலாம். இப்போ ஃபைனலாக வந்து மேல் தட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு வந்து வைக்க போகிறேன். நம்ம வந்து சப்பாத்தி வந்து டிஃபன் பாக்ஸ்லேயே வந்து வச்சு கொடுக்கக்கூடாது. அதை வந்து செப்ரேட்டாக வச்சு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து சப்பாத்தி அது மேலே வைக்கும்போது கீழே இருக்க ஹீட்லாம் வந்து அது மேலே ஏற சப்பாத்தி வந்து இன்னும் வந்து ஒரு மாதிரி ஊறி போய் அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் சப்பாத்தியை வந்து நம்ம வந்து செப்ரேட்டாக கொடுக்குறது தான் வந்து நல்லது. அதனால் நான் வந்து கூட்டெல்லாம் வந்து வச்சுட்டு சப்பாத்தியை வந்து செப்ரேட்டாக வந்து கட்டி கொடுத்துருவேன். இல்லைனா ஒரு பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி வந்து நான் கொடுத்துருவேன். அப்போ அவங்க சாப்பிடும்போது வந்து சப்பாத்தி வந்து சாஃப்டாகவே இருக்கும். ஓகே, இப்போ முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம சப்பாத்தியை மட்டும் செப்பரேட்டாக வந்து கட்டி கொடுத்துடலாம். இதெல்லாம் வந்து சப்பாத்தி வந்து இந்த பாக்ஸில் வந்து வச்சு கொடுத்து விட போகிறேன். ஸோ சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு பாருங்கள். ஸோ நம்ம வந்து சாஃப்டாக போடுறனால நான் சொன்ன மாதிரி அந்த கேரியர்லேயே நம்ம வச்சு கட்டி கொடுத்து விட்டோம்னா ரொம்ப வந்து அது மாதிரி ஈரப்பதம் மாதிரி ஆச்சுன்னா ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம வந்து இப்படி செப்பரேட்டாக வந்து கொடுத்து விட்றது வந்து நல்லது. ஸோ வந்து முடிஞ்சு. இப்போ நான் வந்து காட்டுறேன் பாருங்களேன். இப்போ பாருங்கள், நம்ம சப்பாத்தி வந்து சுட்டு போட்டோம், ஃபஸ்ட்டாக வந்து போட்டிருப்போம் இல்லையா, அப்போ வந்து அந்த மேலே இருக்க சப்பாத்தியோட ஹீட்லாம் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம வந்து அவங்க 8 மணி 9 மணிக்கு சாப்பிடும்போது வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னா அந்த டேஸ்ட்டே இருக்காது. அதனால வந்து செப்ரேட்டாக வந்து கட்டி கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாம் கட்டி வச்சாச்சா, இப்போ நமக்கு வந்து இப்போ தான் வேலையை வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். சமைக்கிறது கூட நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. இந்த பாத்திரம் தான் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். நான் மோஸ்ட்லி வந்து வீட்டில் சமைக்கும்போது ஒரு பாத்திரம் எடுத்தால் அந்த ஒரு பாத்திரத்துலேயே மாற்றி மாற்றி எல்லாமே செஞ்சுருவேன். இப்படி அவசரமாக செய்யும்போது ஒன்று ஒன்றா கழுவி வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்ட்டு தொட்டதெல்லாம் வந்து எடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி வந்து சேர்ந்துடும். ஸோ இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா இருங்க, கரெக்டாக 5:57 ஆகுது. ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து வெளிச்சம் வந்து வந்துட்டுருக்குது. எப்படி இருக்குது பார்த்திங்களா. இந்த காலையில் 5 மணி 6 மணிக்கெலாம் வந்து வெளியில் வந்து பார்க்கும்போது சூப்பராக அழகாக இருக்கும். அது யாருக்கெல்லாம் பிடிக்கும்? அந்த வானமாகட்டும், அப்படியே ஒரு மாதிரி கூல்டு கிளைமேட் மாதிரி. என்ன தான் வெயிலாகவே இருந்தாலும் அந்த 6 மணி 5 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லா குளிராகவே இருக்கும். இவ எந்திரிக்கிறவங்களாட்டி தான் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடலான்னு நினச்சி சீக்கிரமாக எந்திரிப்பேன். பட் எனக்கு முன்னாடியே எந்திரிச்சிக்கிட்டு அம்மாண்டுகிட்டே இருக்கா பாருங்கள். இவ்வளோ வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் செய்கிறது வந்து எனக்கு ஒரு கின்னஸ் அவார்டு மாதிரி தான்.
அதாங்க எல்லா வேலையும் வந்து முடிச்சாச்சு. பாத்திரம் கழுவிட்டாலே வந்து நிம்மதியாக இருக்குது. ஸோ பாத்திரமும் கழுவியாச்சு. ஸோ கேஸ் ஸ்டவ்லாம் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா என்னடா ஃபுல்லாக சட்டுமுட்டியாக இருக்குது அப்படின்லாம் பார்க்காதீங்க. எல்லாம் வந்து மீந்து போனது நம்ம தானே சாப்பிட்ணும். இவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எனக்கும் வந்து எக்ஸ்ட்ரா தான் செய்வேன். ஸோ அதெல்லாம் வந்து சப்பாத்தி இந்த இப்போ செஞ்சதெல்லாம் இருக்குது. இது 2 இதில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பால் வந்து காய வச்சுருக்கேன். அது வந்து அந்த 2 இது இங்கே இருக்குது. இது வந்து கொஞ்சம் குழம்பு எனக்கு. இது வந்து அவங்களுக்கு கட்டி வச்சுருக்கேன். இன்னும் வந்து அவங்க வரல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து கொஸ்கா செஞ்சுருந்தேன். அதுவும் வந்து மிந்து போச்சு. அதே வந்து இப்போ சூடேற்றணும். தாங்க வெளியிலே நல்லா வந்து வெளிச்சம் ஆயிடுச்சு. இனி இந்த பொம்பளைக்கு வந்து டீ போட்டு கொடுக்கணும். என்ன பொம்பளை? பொம்பளை என்ன பொம்பளை? என்ன வேணும் பொம்பளை இப்போ குடிக்கிறதுக்கு? இந்த பார்த்தீங்களா டீ 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 லவ்வர் யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் வந்து தண்ணி வந்து தீர்ந்துருச்சு. ஸோ அது வந்து தண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் வந்து மினரல் வாட்டர்லேயே தான் வந்து சமைப்போம். நைட் 2 மணிக்கு தண்ணி வரும். யார் எந்திரிச்சு பிடிக்கிறா அப்படின்ட்டு நாங்கள் பிடிக்க மாட்டோம். பாய் சொல்லு. சொல்லு பாய் சொல்லு. மேடம்க்கு வந்து டீ வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஸ்கா வந்து சூட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து டீ போட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து கொடுத்தாச்சு. அவளும் குடிச்சு முடிச்சிட்டா. ஸோ இப்போ அப்படியே வெளியே பாருங்கள், வெயில் வந்து ஏறுறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வெயில் வந்து நான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்காகவே நான் வந்து சீக்கிரமாக எந்திரிச்சிருவேன். கரெக்டாக வந்து 6 மணிக்கெலாம் வந்து நான் எந்திரிச்சிருவேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே நல்லா ஃபுல் ஹால் வரைக்கும் நல்லா அந்த வெயில் வந்து அடிக்கும். அப்போ வந்து அந்த வெயில் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கதவெல்லாம் திறந்து ஸ்க்ரீன்லாம் தூக்கி மேலே போட்டுருவேன். ஸோ அந்த வெயில் உள்ளே வந்துச்சுன்னா எனக்கு வந்து கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்காகவே நான் வந்து சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிருவேன். நாங்கள் டீயெல்லாம் குடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா விளாண்டுட்டு இருந்தா. ஒரு வழியாக வந்து பாப்பா தூங்கிட்டா. இவ தூங்கினா தான் நான் தூங்க முடியும். எனக்கு கொஞ்சம் இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா வீட்டுக்குள்ளே வரைக்கும் வெயில் வரும்னு, எந்த அளவுக்கு உள்ளே வந்திருக்குன்னு பாருங்கள். இதனாலே வந்து எங்கள் வீடு வந்து வெளிச்சமாகவே இருக்கும். நான் வந்து அதிகமாக லைட் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ கிச்சனையும் பாருங்கள் எவ்வளோ கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குன்ட்டு நான் லைட்டே போடல. ஆனால் வந்து அந்த ஜன்னல்லேருந்து வர வெளிச்சமே எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி எனக்கு வீட்டுக்குள்ளே வந்து வெயில் வந்தால் அந்த வீடு வந்து எனக்கு நிம்மதியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். உங்களுக்குலாம் அந்த மாதிரி இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.